எல்லாருக்கும் வணக்கம். கரும்பு சக்கரை போட்டு கோதுமை கேசரி செய்ய போகிறோம். கேசரி செய்கிறதுக்கு 1 கிளாஸ் கோதுமை ரவை, 1 கிளாஸ் கரும்பு சக்கரை, 10 முந்திரி பருப்பு, 10 உலர் திராட்சை, 4 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுக்கலாம். வாணலியை அடுப்பில் வச்சுக்கிட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் சூடாகவும் எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் திராட்சையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். நல்லா தண்ணி கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம், இல்லைன்னா கட்டி சேர்ந்துடும். இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ கரும்பு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ரவையும் சர்க்கரையும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிடலாம். இப்போ முந்திரி பருப்பை கூட சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காய் தூளை சேர்த்து கிளறிக்கலாம். ஏலக்காய் தூள் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிற நெய்யவும் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கரெக்டான கேசரி பதம் வந்தோடனே இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக கரும்பு சக்கரை கேசரி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.